சபையில துயிலிருந்து அப்படி சபதம் மேற்கொண்டார்கள். போதும் சபதம் மேற்கொண்டார்கள். அப்படி சபதம் மேற்கொண்டு 12 ஆண்டு கால விநாசனம் ஓராண்டு மறைந்து வாழ்ந்தோற்று அன்றால் நாடு என்று சொல்லி செப்போட்டிலே எழுதி கையொப்பமிட்டு பாண்டவர்கள் புறப்பட்டு கானகத்திலே வந்து கானகத்திலே பாசுபதாஸ்திரத்தை சிவபெருமானிடத்திலே அர்ச்சனம் பெற்று அவ்வாறு அவர்கள் வனமாக சென்று 12 ஆண்டு காலத்தை வனத்திலே கழித்தார்கள். அதன் பிறகு என்ன நடந்தது, எப்படி முடிந்தது என்பதை ஆதியோடு அந்தமாக சொல்ல வேண்டும் என்று வைசம்பாயன முனிவருடைய பாகத்திலே விழுந்து ஜனமேஜய மன்னன் கேட்க வைசம்பாயன சொல்லத் தொடங்கினார் பெரியவர்களை. அதுபோல் அடியங்களும் சொல்லத் தொடங்குகிறோம். வாக்கிலே பிழையிருந்தால் மன்னித்து ஒரே வாழ்ந்தால் யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாமல் வாழணும். இங்குதான் இருக்கிறார்கள் பண்டர்கள் என்று தெரிந்தால் மீண்டும் 13 ஆண்டு கால வனம் போக வேண்டும். ஆகையாலே நான் எங்கே போய் வாழ்ந்தால் யாருக்கும் தெரியாது என்று சொல்லி அர்ஜுனனை கேட்டார் தர்மராஜா. ஏன் அர்ஜுனனை கேட்டார்னா பீமனை கேட்டிருக்கலாம், நகுலனை கேட்டிருக்கலாம், சகாதேவனை கேட்டிருக்கலாம், எங்க போய் சொல்லலாம். ஏன் அர்ஜுனனை கேட்டார்னா அர்ஜுன தீர்த்த யாத்திரை போனவன், அதனால அவனுக்கு தெரியும். ஆகையினாலே எங்க பார்ப்போம் அழகான் என்று தர்மராஜா கேட்க அர்ஜுனன் சொன்னான், அண்ணா நீதியும் விளைவும் தருவும் நிறைந்து நீதியோ விளைவோ தருமமோ நிறைந்து நிதிகள் மற்றாவையோ நெருங்கி ஆதியில் மனுநூல் வழியினில் புறப்பான் அவனியை மனுகுலத்து அரசன் மாதிரோ முழுதும் அவனை பெரோ புகழே வழங்குவது அமரரோ வேள்வியே எதியரே பலரும் உரைவது அவனே ராடர்கோள் மற்ற நாடையா. அண்ணா நீதியிலே சிறந்த நாடு, நேர்மையிலே சிறந்த நாடு, மாதம் மும்மாறி பெய்கிற நாடு, வருஷம் 30 வருகிற நாடு, மாதர்கள் கற்பனையை வாழ்ந்து வாழ்கிற நாடு, அப்படிப்பட்ட நாடு ஒன்று இருக்கிறதுன்னா அங்கே போய் தங்கலாம் என்றான் அர்ஜுனன். அது என்னப்பா நாடு? மனுகுலத்தரசனாகிய மனுநீதி சோழன். மனுநீதி சோழன் அவனுடைய ஆட்சியிலே யாருக்காவது மக்களுக்கு குறை ஏற்பட்டால் அதை தீர்த்து வைக்க வேண்டுமானால் நிறைய ஒரு ஆராய்ச்சி மணியை கட்டி வச்சிருந்தான். ஏதாவது உங்களுக்கு துன்பம் என்ன, ஏதாவது ஒரு குறை என்றால் அந்த ஆராய்ச்சி மணியை அடிச்சா அரசன் வருவான், அதுக்கு உண்டா என்ன அதுக்கு தீர்வோ சொல்லுவான். அப்படி ஆராய்ச்சி மணியை கட்டி வைத்திருந்தான் மனுநீதி சோழன். ஒரு நாள் மனுநீதி சோழனுடைய மகன் நீதி விலங்கன் அவன் தெருவில் விளையாடி கொண்டிருக்கிறான். தேர், சின்ன தேர், சிறிய தேர்ல வந்து போனாலே ஒரு பசுவினுடைய கன்று குட்டி அந்த தேர் பக்கத்தில் மாட்டி இறந்து போனது. அந்த கன்றை இழந்த பசு நேராக வந்து அழுது கொண்டே வந்து இந்த ஆராய்ச்சி மணியை அடித்தது. வாயார கல்வி அடிச்சது. என்னடா தெரியலன்னு சொல்லி மந்திரியை கேட்டு அது என்ன தெரியலங்க, பசு வந்து அடிக்குது. உடனே விசாரித்தான் மனுநீதி சோழன். ஐயா, தங்களுடைய மகன் நீதி விலங்கன் தெருவில் விளையாடி கொண்டிருக்கிறான், அந்த தேர் சக்கரத்திலே மாற்றி இந்த பசுவினுடைய கன்று இறந்து போயிருக்கு, அது நீதி கேட்டு இப்ப அடிக்குது மணி என்று சொல்ல உடனே மனுநீதி சோழன்